Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா? ஒரு ப்ரோச்சஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே வந்து ப்ரோச்சஸ் டிசைன் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய டைப்ஸில் வந்து நான் ப்ரோச்சர் டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் வந்து ப்ரோச்சர்ஸ் டிசைன் கிளாஸும் நான் எடுக்கிறேன். ஸோ யாராவது விருப்பம் இருந்தீங்கன்னா என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். நம்ம இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறோன்னா, நம்ம நெக்கில் வந்து ஒரு டிசைன் நெக் மாடல் தான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த ப்ரோச்சர்ஸ் டிசைனை வச்சு நெக்கில் வந்து நம்ம எப்படி ஒரு டிசைனை வந்து நம்மளுடைய ப்ளவுஸுக்கு வந்து போட்டுக்கலாம். அப்படி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து கிளிப் ஸ்டோன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வந்து கிளிப் ஸ்டோன். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து இந்த மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர் ப்ரோச் எடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து பீட் ஒர்க் வந்து 3 mm. உங்கள்கிட்ட 2 mm இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் வந்து த்ரெட் அண்ட் நீடில் ஒரே ஒரு இந்த பென் எடுத்துக்குங்க. க்ளூ ஸ்டிக் பென் எடுத்துக்குங்க. B7000 க்ளூ எடுத்துக்கேன். ஏன்னா இதுதான் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இதை எடுத்துருக்கேன். இப்போ நான் நெக் மாடலில் சொல்லித்தர போகிறேன். நான் இது எப்படி வந்து இது ஃபினிஷிங் இருக்கும்னு நீங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்தாரா உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இடையில வந்து நான் வந்து கேள்வியும் கேட்பேன். ஓகேவா? கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ளூ ஸ்டிக் B7000 க்ளூவை வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கே வந்து கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் இது தள்ளியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கிட்ட கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணோன்னா, இப்போது இந்த க்ளூ ஸ்டிக் பென் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் லைட்டாக தொட்டாலே அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அங்கே வந்து நீங்கள் இந்த கிளிப் ஸ்டோனை எடுத்து வைக்கணும். இது வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக நான் ஒரு சின்னதாக நெக் ஷேப்பில் வந்து பென்சிலில் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கிளாத்து வந்து க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஃப்ளவர் ப்ரோச் வந்து க்ரீன் கலரில் இருக்குனால அந்த கலர் நான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட வேறு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நான் இது வந்து ஒட்டுறேன். நீங்கள் வந்து கிட்ட வேணாலும் நீங்கள் கிட்ட ஒட்டலாம். இந்த நெக் மாடல் வந்து நிறைய டிசைனில் வந்து நம்ம வந்து ப்ரோச்சஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கிளிப் ஸ்டோன் ஒட்டியே நான் வந்து உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி இல்லையா, ஸோ நம்ம வந்து அதனால் நம்ம அதுக்கேற்றப்பறம் நம்ம அழகாக நம்ம டிசைன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்புறம் வந்து அந்த க்ளூ ஸ்டோன் கிளாத் எல்லாமே வந்து ஒன்றா வந்து ஒட்டிக்கும். ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது அந்த 2 ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் மிடில் வந்து நான் வைக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த பெட்டலை வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணணுன்னு தெரியலனா, நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த பெட்டலுக்கு நடுவில் இந்த பீடு வந்து நீங்கள் வைக்கணும். இல்லைனா இது வந்து லூஸாக வந்து ஆடும். இப்போ நான் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா டைம் இருக்காது இல்லையா, அதனால் வந்து நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஏன்னா இந்த பெட்டல் இருக்குல்ல, 5 பெட்டலும் வந்து இந்த த்ரெட்டை வச்சு கவர் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து இந்த பீடை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்.
அது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்குங்க. விட்டுக்கிட்டு நேராக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பீடை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பீடை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர் 5 பெட்டல்லையும் இந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு தான் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி, ப்ரோச்சஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கீழே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கெலாம் வந்து எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினா வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன். அதில் ஜாயின் பண்ணி டீட்டெயிலில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே டைரக்ட் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் நீங்கள் அந்த கிளாஸில் வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேவா? இப்போ நான் இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோக்கு இடையில் ஒரு கொஸ்டினும் நான் கேட்பேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லணும். கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து யாரெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் வந்து கீழே பதில் கொடுப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்களா நம்ம இந்த மாதிரி போடணும். இது வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து யாருமே வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ப்ரோச்சஸ் மெட்டீரியல்லே சில மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சில மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணாலும் அது நம்மளுக்கு வந்து யூஸான்னு வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம நிறைய மாடல் சொல்லித்தரோம். அது வந்து நம்ம எது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லித்தருவேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் நான் சொல்வேன் அப்படி கிடையாது. நம்ம தேவையான எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் நம்ம ப்ரோச்சஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து தெரியணும்னா நீங்கள் என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ப்ரோச்சஸை பற்றி நான் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இதே போல் நம்ம அழகாக போட்டுக்கிட்டே வேணும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து அதை வந்து தள்ளி போட்டுக்கலாம். இது வந்து இந்த நெக்குவோட மிடில் பார்ட் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு நேராக வர போல் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து அதே போல் பார்த்துக்குங்க. நம்மளுக்கு அந்த ஷேப்பிங் ரொம்ப முக்கியம். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து செய்யும் போது ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். அப்புறம் உங்கள் ப்ளவுஸில் வந்து அது அழகாக இருக்கும். நீங்களும் வந்து அழகாக போடலாம். நம்ம இந்த ப்ரோச்சஸ் வந்து அலங்கார டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டை வந்து அலங்கரிக்கவும் இதை வந்து இந்த ப்ரோச்சஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியாவும் வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது நான் சொல்லுவேன் எப்படியெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். யாரும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஒரே கற்றுக்கினா மட்டும் போதாது இல்லையா? எதுக்காக யூஸ் பண்ணணும் அந்த டீட்டெயிலும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சாதான் நம்ம ஒர்க் பண்ணும் போது அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த பாதி அளவு கூட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய வீடியோ வந்து 50க்கு மேலே, அதாவது 50 வீடியோவுக்கு மேலே இந்த ப்ரோச்சஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறோம் அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த ஆரி பேசிக் வீடியோ, அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் நான் எடுத்துருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள். அது யார் வேணால் ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோவும் பாருங்கள். எல்லாராலே வந்து எல்லா ஒர்க்கும் வந்து பண்ண முடியும்.
உங்களுக்கு எல்லாம் டவுட்னா கீழே வந்து வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்டும் பண்ணலாம். நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன். நீங்கள் வந்து எனக்கு நான் பண்ண ஒர்க்கெல்லாம் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணி கேட்குறேன். ஆனால் யாருமே நீங்கள் வந்து சென்ட் பண்ண மாட்டீங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன கொஸ்டின்னா, இப்போது நான் என்னென்ன கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன்னு இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறான்னு பார்க்குறேன். மறுபடியும் அந்த கொஸ்டின் சொல்கிறேன். நான் என்னென்ன வீடியோலாம் வந்து என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன் நான், அதை வந்து கீழே வந்து நீங்கள் எனக்கு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? அப்போ தான் எத்தனை பேர் என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த சுகர் பீடு இருக்கு இல்லையா, இந்த சுகர் பீடை வச்சு இதில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் நீங்கள் ஒட்டினீங்கன்னா நல்லா வந்து கம்மு போட்டு நல்லா வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதே போல் இந்த பெட்டல்ஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது, இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ சுற்றி விடும் போது இது வந்து அசையுது இல்லையா, நம்ம வந்து 5 பெட்டல்லையும் வந்து த்ரெட்டை வச்சு பண்ணும் போது அது வந்து அசையாது. அது அப்படியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த மாடல்லாம் நீங்கள் வந்து நெக்கில், அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடும் ஃப்ரண்ட்டு சைடும் வந்து ஃப்ரண்ட்டு சைடுனா பாதி வரைக்கும் வரும். இந்த பாதியோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் போனீங்கன்னா அந்த பாதியோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணி இதோட ஃபினிஷ் பண்ணுங்கள். பேக் சைடுனா நீங்கள் இதை ஃபுல்லாகவும் கவர் பண்ணலாம், இல்லை இதோடு சேர்த்து நீங்கள் பாதிலையும் ஸ்டாப் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான். ஏன்னா ப்ராட்சஸ் வந்து நிறைய பேர் வந்து போட்டு பழகிறீங்கன்னு தெரியுது. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ப்ராட்சஸில் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணுனாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் மெட்டீரியல் மட்டுமே கொரியர் பண்ணுவோம். அந்த கொரியர் சார்ஜும் நீங்கள் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ரெண்டுமே நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு தனி அமௌண்ட். யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் காலும் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட்டில் என்ன பண்ணோன்னா கீழே வந்து நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் நாட் எப்படி போட்டேன்னு. ஸோ புதுசாக பார்க்கணும், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட் எப்படி போட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடில் நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது மேலே டெக்கரேட்டிவாகவும் நம்ம பண்ணலாம், அதுவும் நிறைய இருக்குது. அது வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் நான் அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நான் நிறைய சொல்லி கொடுத்தா வீடியோ லென்த்தாக போகும் இல்லையா, நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.